ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். இன்றைக்கி இன்னொரு புதுசு வில்லேஜ் ரெசிபியோடு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் ஊருக்கு போகிறப்போ நான் ஷூட் பண்ணி எடுத்துருக்கேன். கிராமத்தில் இந்த மாதிரி நிறையா செய்வாங்க. முக்கியமாக இது கல்யாண வீட்டில் கண்டிப்பாக எங்கள் ஊரில் செய்வாங்க. இன்னொரு ஸ்வீட் ரைஸ் செய்வாங்க, இது செய்வாங்க. ரீசெண்டாக கல்யாணத்துக்கு போனேன்னா அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் போய் அக்கா செஞ்சாங்க, நான் ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுக்கிறவே ஸ்வீட் ரைஸ் ரெசிபி போட்டாச்சு, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 கிலோ பச்சை அரிசி எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவாங்க தண்ணியில். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு துணி மேலே கொஞ்சம் நேரம் காய வச்சுருவாங்க. காய வச்சுட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருவாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற தண்ணி கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா காஞ்ச வரி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்கும் இந்த மாதிரி, அதில் கையில் இடிச்சிடுவாங்க. இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜல்லடிடுவாங்க. அதை எங்கள் ஊரில் ட்ரெடிஷ்னலாக தான் செய்வாங்க. இப்போது அந்த மாதிரி செய்கிறது இல்லை ஜாஸ்தியெல்லாம். வெறும் கல்யாண வீட்டில் மட்டும்தான் செய்வாங்க. மற்ற நேரம்லாம் மிக்சியில் ட்ரையாக அடிச்சிடுவாங்க. ட்ரையாக அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடியில் ஜடிச்சிட்டிங்கன்னா போதும். அது எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் மட்டும் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. ஏன்னா கிராமம் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி 2 கொடுக்கணும். எல்லா வீட்டில் போய் கொடுத்துட்டு வரணும். கிராமத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் போய் கொடுத்துட்டு வரணும். கல்யாணத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவில் நாங்கள் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது கடுகு ஜீரகம் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சோம்பு 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு 3 கிண்ணம் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் மாவு பிணைஞ்சிட்டு இருக்கிறது மாவில் பார்த்திங்கன்னா பாதி மாவு தனியாக வச்சுருக்கோம். இது பாதி, ஏன்னா ஒட்டுக்க மாவு கரைச்சி வச்சிட்டோன்னா ஒட்டுக்க இதாகிடும். இதை ஜாஸ்தி செய்யணும் இல்லை, ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் பாதி தான் இப்போ செய்கிறாங்க. பாதிக்கு இது நான் குவான்டிட்டி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டாங்க. போட்டு இப்போது நம்ம தண்ணி ஒரு பக்கம் கேஸில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டோம். சூடாயிடுச்சுன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துவாங்க. இதே பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இதே ரெசிபி மல்புவா ரெசிபி போட்டிருக்கு. மல்புவா ரெசிபி எனக்கு வெல்லத்தில் நான் போட்டிருக்கு. இது சர்க்கரையில் பண்ணுவாங்க. 2 டைப்பில் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெல்லத்தில் பண்ணிங்கன்னா அது காய்ச்சி கொஞ்சம் பாகு பண்ணி எடுத்துடணும். சர்க்கரைனா நம்ம வெறும் இது கையிலே மாவுலே கரைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூடு நம்ம தண்ணி கொதிக்க வேண்டாம், ஆனால் ரொம்ப லைட்டு சூடு வேண்டாம். மீடியம் ஹாட் வேணும், 50% ஹாட் வேணும். அந்த மாதிரி தண்ணி இப்போ நல்லா கலக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டியில் இது பண்ணலாம். இவங்க கிராமத்தில் எங்கள் அக்கா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சனால அவங்க கையிலே பண்ணுறாங்க. ரொம்ப சூடாக இருக்குது, இருந்தாலும் என்னால் முடியாது, ஆனால் அக்கா பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டியில் அந்த மாதிரி கலக்கிக்கலாம். கரண்டியில் கலக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் சுடாது. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வேணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போதும். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹாட் பண்ணணும். இதில் ஹாட் ஜாஸ்தி பண்ணணும். நல்லா 100% ஹாட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கிண்ணத்தில் பாதிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து அதை ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. நம்ம சைஸ் பெருசாக வேணும். உங்களுக்கு குட்டியாக சைஸ் வேணும்னா பாதி கூட போடலாம். இனி சில பேர் இன்னும் பெருசாக பண்ணுவாங்க. சில பேர் சைஸ் அவங்களுக்கு எப்படி சைஸ் வேணும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த குளிர் டைமில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குளிர் டைமில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பழைய சட்டி எடுத்துக்கோங்க, கடாயை எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது ஒட்டாது கீழே. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டி அந்த கீழேயே உட்காந்துட்டு இருக்கும், அப்படியே உப்பி வராது. அதனால் கொஞ்சம் பழைய சட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. ஆனால் ஊரில் இது பழைய சட்டி இதுக்காகவே தனியாக வச்சுருவாங்க. அது இரும்பு சட்டி இருக்கும், இதுக்காகவே தனியாக வச்சுருவாங்க. ரொம்ப சைஸ் கூட பெருசு இருக்காது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சைஸ் வரும். ரொம்ப பெருசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சப்பையாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக கலர் வந்திருக்குது, ஒரு கோல்டன் கலர் வந்திருக்குது. இதே வெள்ளத்தில் செஞ்சால் கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். அது இன்னும்
இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. டேஸ்ட் ஒரே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வெல்லத்தில் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், சர்க்கரையில் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சது நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் உங்களுக்காக நல்ல விதவிதமான ரெசிபி கொண்டு வரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசு என்னோடய சேனல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டுட்டு பிளேட்டிங் போட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாமே அவ்வளோ உப்பி வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆல் அமுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.